இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்னு படிச்சீங்கன்னா அது நேரடியா உங்க பிரெயினோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிக்கும். அதாவது நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், பிறகு ஜென்மத்துக்கும் ஞாபகத்துல இருக்கும். இது கேட்கறதுக்கு வேணும்னா உங்களுக்கு சினிமா கதை மாதிரி தோணலாம், ஆனா சயின்டிபிக்கலி இது உண்மைதான். நீங்களே பார்த்திருப்பீங்க, ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி தான் படிப்பாரு, பிறகு எப்ப கேட்டாலும் அதை கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவாரு. ஆனா இன்னொரு வகையான ஸ்டூடெண்ட் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 4-5 வாட்டி படிப்பாரு, செல்ஃப் டெஸ்டும் எழுதி பாப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கேட்டா திணற ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா அவரோட மெமரி பவர் கம்மியா இருக்கு. அதனால என்னதான் அவர் பிரெயின்குள்ள ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது கொஞ்ச நாட்கள்ல இல்ல கொஞ்ச நேரத்திலே மறந்து போயிடுது. இந்த பிரச்சனை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட இருக்கலாம். அதனால தான் படிச்சது மறக்காம இருக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஒரு முறை படிச்சாலே ஜென்மத்துக்கு மறக்காம இருக்கிறதுக்கான மெமரி பவரை நீங்களும் அடைகிறதுக்கான 5 சயின்டிபிக் டெக்னிக்ஸ் சொல்லி தர போறேன். இதை நீங்க வர்ற 7 டேஸ்க்கு சேலஞ்சா எடுத்துக்கணும். அடுத்த 7 நாட்களுக்கு நான் சொல்ற மாதிரி தான் படிக்கணும். இந்த சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ 8வது நாள் நீங்க உங்க புக்ல எதை ஒரு முறை படிச்சாலும் பிறகு அது ஜென்மத்துக்கு மறக்காது. ஓகே, அந்த 5 சயின்டிபிக் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி 7 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு இப்பயே எல்லாரும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் தான் உங்க மெமரி பவரை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். டெக்னிக் நம்பர் 1, மெமரி வாக். இதுதான் உங்க பிரெயின்ல இன்ஃபர்மேஷனை பெர்மனண்டா சேவ் பண்றதுக்கான முதல் டெக்னிக். ஓகே, மெமரி வாக்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் ஸ்டூடெண்ட் ஏ, இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட் பி. இவங்க 2 பேரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், படிக்கிறதுலயும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு நாள் எக்ஸாம் வந்துச்சு, 2 பேருமே எழுதினாங்க. பட் ரிசல்ட் பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஏ ரொம்ப நல்ல மார்க் வாங்கி இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு முறை படிச்சதுமே ஞாபகத்துல வச்சுக்க முடிஞ்சுதான். ஆனா ஸ்டூடெண்ட் பி ராத்திரி பகலமா படிச்ச பிறகும் எக்ஸாம் அப்போ ஞாபகத்துக்கு வரலையா. பிரெயின் டோட்டலி பிளாங்கா இருந்திருக்கு. இதனால ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் பி ஸ்டூடெண்ட் ஏவை மீட் பண்ணி நம்ம 2 பேரும் சேமா தானே படிச்சோம், ஆனா எப்படி உனக்கு மட்டும் எக்ஸாம் அப்போ எதுவுமே மறக்கல, உன்னோட மெமரி பவர் எப்படி ஃபாஸ்ட் ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் ஏ சொன்னாரு, நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன், அதோட பேரு மெமரி வாக். ஒவ்வொரு நாளும் என்னோட டைம்ல இருந்து 10 நிமிஷத்தை எடுத்துக்குவேன். அந்த 10 நிமிஷத்துல நான் தனியா வாக் போவேன். அதை கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் பி, டே நிறுத்து, என்ன நீ தனியா வாக் போனதுனால நீ நிறைய மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லுறியான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் ஏவும், ஆமா, ஆனா நான் வாக் போறப்போ அன்னைக்கு நாள் முழுசையும் பிரெயின்ல விசுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். இதுதான் எனக்கு எதை படிச்சாலும் முதல் முறையிலே மெமரி ஆயிடுறதுக்கான காரணம்னு சொன்னாரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மைதான். சயின்ஸ் சொல்லுது, நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும் போதும் நம்ம பிரெயின்ல ஒரு நியூ நியூரன்ஸ் ஃபார்ம் ஆகுமா. நம்ம விசுவலைஸ் பண்றப்போ அந்த நியூரன்ஸ் எல்லாமும் லிங்க் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம மெமரி பவரை ஷார்ப்பர் ஆக்குது, திங்கிங்க ஃபாஸ்டர் ஆக்குது, அண்ட் ஃபோக்கஸை இன்னும் டீப்பர் ஆக்குது. சோ அதனால வர்ற 7 நாட்களுக்கு டெய்லி நைட் 10 நிமிஷத்துக்கு வெளியே வாக் பண்ணுங்க. அன்னைக்கு நாள் முழுக்க காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணீங்க அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நினைச்சு பார்க்க ஆரம்பிங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா தோணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது உங்க மெமரியை ரொம்ப ஷார்ப் ஆக்கிடும். இதனால என்ன நீங்க படிச்சாலும் அப்படியே அப்பயே மெமரி ஆயிடும். டெக்னிக் நம்பர் 2, த தீட்டா வேவ்ஸ். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி படிக்கும் போதே மணி ஏர்ன் பண்றதுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. உடனே யாரும் எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்காகவே ஒரு நல்ல ஆப் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் மார்க்கெட் வுல்ஃப். இது ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஆப். நீங்க ஜஸ்ட் 99 ரூபீஸ் மட்டும் கட்டி லைஃப் டைம் ட்ரேடிங் பண்ணலாம். எந்த இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இல்ல, ஹிடன் ஃபீஸும் இதுல இல்ல. இதுல எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு லைவா காட்டுறேன் பாருங்க. நான் ஆப்பை ஓபன் பண்ணி பின் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாலோ ட்ரெண்ட கிளிக் பண்றேன். இப்போ நான் பிளேஸ் ட்ரேட் கொடுக்கறேன். இதனால ட்ரேட் லைவா ரன் ஆகுது. இப்போ எனக்கு போதும்னு தோணுது, அதனால ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், எனக்கு அதுக்குள்ள 1166 ரூபாய் ப்ராஃபிட்டா வந்துடுச்சு. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபியூச்சர் இருக்கிறதால நீங்க ட்ரேட்ல பெருசா லாஸ் ஆக மாட்டீங்க. இதை விட ஹைலைட்டான விஷயம், நீங்க மத்த ஆப்ல ட்ரேட் பண்ணா 3 மடங்கு பணம் தேவைப்படும். ஆனா மார்க்கெட் வுல்ஃப்ல வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு பிளஸ் பாயிண்ட், புரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரியிலே
இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். அது மட்டும் இல்லாம சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் போன்ற கமாடிட்டிஸ்ல கூட காலையில 9 to நைட் 12 மணி வரை நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் உல்ஃப்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதனால ஏப்ரல் மாசம் 81,242 ரூபாய், மே மாசம் 57,170 ரூபாய், ஜூன் மாசம் 70,468 ரூபாய் இப்படின்னு எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி. நீங்களும் ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? மார்க்கெட் உல்ஃப் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டெக்னிக் நம்பர் 2, the theta waves. இப்போ நிறைய பேர் கேப்பீங்க, theta wavesனா என்ன, அதுக்கும் நம்ம பிரெயினோட மெமரி பவருக்கும் என்ன சம்பந்தம்? theta waves அப்படினா நம்ம பிரெயின்ல ஜெனரேட் ஆகற ஒரு லோ frequency brain wave. இதோட ரேஞ்ச் 4 Hz to 8 Hz குள்ள இருக்கும். இந்த வேவ் நம்ம மெமரி பவரை பல மடங்கு இன்கிரீஸ் பண்ண உதவி பண்ணுது. இந்த theta wave நம்ம பிரெயின்ல இருக்கிறப்போ நீங்க ஏதாவது படிச்சீங்கன்னா அது டைரக்டா பிரெயினோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகிக்கும். இதனால அது எப்பயும் ஞாபகத்துல இருக்கும். ஆனா இந்த theta waves பாத்தீங்க பொதுவா நம்ம தூக்கத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இது உருவாகும், இல்லாட்டி மெடிடேஷன் பண்றப்போ ஏற்படும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா தீட்டா வேவ் ஸ்டேட்ல நம்ம பிரெயின் அவேராவும் அண்ட் அமைதியாவும் இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் ஓபன் ஆகி இருக்கும் அண்ட் பிரெயின்ல இருக்கிற ஹிப்போகேம்பஸ் ஹை ஆக்டிவ்ல இருக்கும். இதனால தான் இந்த நேரத்துல படிச்சா அது எப்பயும் மறக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த தீட்டா வேவ்ஸ் பொதுவா தூக்க நிலையில மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். சோ அதனால நம்மளா தீட்டா வேவ்ஸ் ஜெனரேட் பண்ணி படிக்க 3 மெத்தட் இருக்குது. மெத்தட் 1, தீட்டா மியூசிக். ஹெட்போன்ஸ் எடுத்து காதுல மாட்டிக்கோங்க. பிறகு யூடியூப் குள்ள போயிட்டு தீட்டா வேவ் பைனரல் மியூசிக்னு சர்ச் பண்ணி அந்த மியூசிக்க 10 நிமிஷத்துக்கு அமைதியா கேட்க ஆரம்பிங்க. இதனால உங்க பிரெயின் ஸ்லோலி தீட்டா வேவ் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். பிறகு ஹெட்செட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிங்க. மெத்தட் 2, மெடிடேஷன் ஆர் டீப் பிரீத்திங். நீங்க படிக்க போறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுங்க, இல்லாட்டி டீப் பிரீத்திங் பண்ணுங்க. இதனால தீட்டா வேவ்ஸ்க்கு உங்க பிரெயின் ஷிஃப்ட் ஆகிடும். மெத்தட் 3, ப்ரீ ஸ்லீப் பிளானிங். நைட் எப்பயும் போல படுத்துடுங்க, ஆனா படுத்த உடனே தூக்கம் வராதுல்ல, எதனா பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்ல. இப்படியே 10 நிமிஷத்துக்கு யோசிச்சிட்ட பிறகு அப்புறம் எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சொல்றேன், இந்த 3ல ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டெக்னிக் ஒரு காட் லெவலான டெக்னிக். ஏன்னா அந்த நேரத்துல படிக்கிறது அப்பவே லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிக்கும். டெக்னிக் நம்பர் 3, 3 to 1 லேர்னிங் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க படிக்கிற ஒரு கான்செப்டை எப்பயும் மறக்காம வச்சுக்க அந்த டேட்டாவை பிரெயின்ல ஸ்ட்ராங்கா ஸ்டோர் பண்ணிக்க உதவுற ஒரு அல்டிமேட் ட்ரிக் தான் 3 to 1 லேர்னிங் மெத்தட். 3 க்கு அர்த்தம் ரீகால் த 3 கீ பாயிண்ட்ஸ். அதாவது நீங்க 10 மார்க் படிக்கிறீங்கன்னா படிச்சதும் புக்கை மூடிட்டு படிச்சதுல இருந்து 3 முக்கியமான விஷயங்களை நினைச்சு பார்க்கணும். எழுதக்கூடாது, மனசுல நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் உங்க மெமரியில இருக்கிற லோட புல் பண்றதால பிரெயினோட ஹிப்போகேம்பஸ் ஸ்டிமுலேட் ஆகுது. 2 க்கு அர்த்தம் give 2 examples. அதாவது நீங்க படிச்சதுக்கு ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி 2 examples எதுனா நீங்களே கொடுத்துக்கணும். கடைசியா 1 க்கு அர்த்தம் form 1 self question. அதாவது நீங்க படிச்ச கான்செப்ட்டுக்கு நீங்களே ஒரு கேள்வி உருவாக்கி ஆன்சர் பண்ணிக்கணும். லைக் why, what, how இப்படி செல்ஃப் क्वेश्चन ஜெனரேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கணும். இப்படி இந்த 3 to 1 லேர்னிங் மெத்தட நீங்க யூஸ் பண்றப்போ இது உங்க பிரெயினோட ஹிப்போகேம்பஸ், விஷுவல் மெமரி அண்ட் ஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அத பிரெயினோட லாங் டர்ம் மெமரிக்கு மூவ் பண்ணிடுது. இதனால ஜென்மத்துக்கு மறக்காத சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. டெக்னிக் நம்பர் 4, பிரெயின் ஃபுட்ஸ். நீங்க நல்லா படிக்கணும், படிச்சதை மறக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு நல்ல ஃபியூல் அதுக்கு கொடுத்தாகணும். நீங்க படிக்கிறீங்க ஆனாலும் அது மண்டையில ஏறவே மாட்டேங்குது, அதுக்கு ரீசன் உங்க பிரெயின்ல சரியான ஃபியூல் இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்னதான் அழகான லக்ஸூரியான கார் நீங்க வச்சிருந்தாலும் அதுல ஃபியூல் இல்லனா அப்போ அந்த வண்டி மூவே ஆகாது இல்ல. அது மாதிரி தான் உங்க பிரெயினுக்கும் ஃபியூல் தேவை. விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3, கோலின், அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே உங்க பிரெயினுக்கான ஃபியூலா ஒர்க் ஆகுது. சோ படிக்கிறது சரியா மண்டைக்கு ஏறலனா அப்போ இனி படிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரெயின் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. எக்ஸ், ஓட்ஸ், பனானா, ஆல்மண்ட், வால்நட்ஸ், டார்க் சாக்லேட் பட் லிமிடெட், டேட்ஸ் அண்ட் வாட்டர். இப்ப சொன்னதுல எதுனா ஒண்ணு எப்பயும் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது பிரெயினுக்கு ஃபியூல் கொடுத்து உங்களை நல்லா படிக்க வைக்கும், படிப்பு மேல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ண வைக்கும் அண்ட் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். டெக்னிக் நம்பர் 5, பிரெயின் ஸ்பீட் விசஸ் ஸ்பீக்கிங் ஸ்பீட். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். சோ கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எக்ஸாம் டைம்ல எப்படி படிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திக்கணும். அதிகமான ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? அதுல இருக்கிற லைன்ஸ வாயில சொல்ற மாதிரி படிக்கிறாங்க. ஆனா இப்படி படிக்கிறது தவறு. உதாரணத்துக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற சென்டென்ஸ வாய் விட்டு சத்தமா படிங்க. எஸ், உங்கள்ட்ட தான் சொல்றேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வாய் விட்டு இத படிங்க. ஓகே, இத நீங்க படிக்க 5 to 10 செகண்ட் எடுத்துக்கலாம். பட் இப்போ இதையே மனசுக்குள்ள படிங்க.
இப்போ 2 to 3 செகண்ட்ல நீங்க படிச்சிட்டீங்கல்ல. ஏன்னா நம்ம ஸ்பீக்கிங் ஸ்பீடை விட பிரெயினோட திங்கிங் ஸ்பீட் 5x ஃபாஸ்டரா ஒர்க் ஆகுது. சோ அதனால இனி எக்ஸாம் டைம்ல சத்தமா படிக்காம மனசுக்குள்ளே படிங்க. இதனால 4 நாள்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சிலபஸை கூட உங்களால ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்க ஸ்டூடெண்ட் லைஃபுக்கு செம இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா அப்போ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 7 days சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு இப்பவே கமெண்ட் பண்ணிட்டு சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முன்ன சொன்ன மார்க்கெட் டூல்ஸ் ஆப்பை 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்திலுமே கிடைக்குது. சோ இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.